கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் வக்கீல் விஜயா பார்த்து இந்த மாதிரி சத்யா மேலே கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது விஜயா வந்து இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கினா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்க, அதுக்கு வக்கீல் நீங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கினா உங்களுக்கு நான் வந்து 50,000 பணம் தரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு விஜயா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு 2 லட்சம் பணம் கொடுத்தா சொல்லுங்கள், இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்ல வக்கீலும் அதுக்கு சம்மதம் சொல்கிறாரு. ஸோ பணத்தையும் கொடுத்துட்டு இந்த பணத்தை நீங்கள் எப்போயே எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு நீங்கள் ஸ்டேஷன் வரணும், வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது விஜயாவும் பணத்தை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு இப்போது ஸ்டேஷன் போய்ட்டு அந்த கேஸையும் வாபஸ் வாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ அண்ணாமலை முத்துக்கிட்ட நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அந்த நேரத்தில் முத்துவுக்கு வக்கீல் ஃபோன் பண்ணி இது மாதிரி விஜயா வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே முத்துவுக்கு செம்மையாக ஹாப்பி ஆகுது. அதுக்கப்புறமா அண்ணாமலை கிட்ட இது மாதிரி அம்மா வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை அது எப்படி ஒரு சீக்கிரமாக வந்து மனசு மாறினா அப்படின்னு சந்தேகப்படுறாரு. அதே நேரத்தில் தான் மனோஜும் அங்கே வந்து அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, வந்து வருத்தத்தில் இருக்கும். நீ அம்மா வீட்டில் இல்லை அதை நினச்சி சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு முத்து கேட்க, அதுக்கு முத்து அம்மா சத்யா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கும் மனோஜுக்கும் செம்மையாக ஷாக் ஆகுது. இதில் இந்த ரோகிணி வாய் வச்சு சும்மா இல்லாமல் அது எப்படி அத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க, அதை வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சந்தேகத்துக்கு கேட்க மீனாவுக்கு கோவம் வந்துடுது. ஏன் ரோகிணி அத்தை வந்து என்ன வாபஸ் வாங்க மாட்டாங்க நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த ரோகிணி வந்து இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுறாங்க. ஆனால் ரோகிணிக்கு ஒரு பக்கம் செம்மையாக பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா முத்து மீனாவும் இப்போ சத்யாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இவ்வளோ நாளாக சத்யா வந்து அந்த சிட்டோட சேர்ந்துக்கிட்டு நாம் தான் பெரிய ஆள், மற்றவங்களாம் முட்டாள் அப்படின்னு நினச்சி சுற்றிதான் இல்லையா. இப்போது வாழ்க்கைனா என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் நல்லா படிப்பேன், பேர் வாங்குவேன், இந்த குடும்பத்தை காப்பாற்றுன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முத்து தன்னோட தப்பை உணர்ந்து முத்து காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுறாரு. ஸோ முத்துவும் எல்லாம் பண்ணாத, நீ ஒழுங்காக படித்து நல்லா வரணுன்ற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இப்போ சிட்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா சத்யா மேலே கொடுத்த கேஸை இந்த விஜய் வாபஸ் வாங்கிட்டாங்க. அவன் ஜெயிலுக்கு போகலை அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவன் ஷாக் ஆனாலும் சரி ஓகே இன்னொரு கேஸில் மாட்டாமல் போயிடுவான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் கோவமாக தான் பேசிகிட்டு இருக்கான். பட் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுனாலும் இந்த பிஏ பார்த்திங்கன்னா வெளில வந்துவேன், பாஸு எனக்கு போர் அடிக்குது பாஸு, அப்படியே நான் கொஞ்சம் வெளில போய் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக தண்ணி போட்டுதுன்ற மாதிரி சொல்ல, சிட்டி டேய் நீ எங்கடா போகிற, அப்புறம் ஒன்றாவது வெளில பார்த்தா அப்படின்னா அப்போ எல்லா பிளானும் வேஸ்ட் ஆகிடுவான்னு சொல்லிட்டுருக்க. பிஏ பாஸு அவள் நம்பாதீங்க பாஸு, அவள் பணம்லாம் கொடுக்க மாட்டான், இப்போ தான் என்ன மாற்றிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, சிட்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்மளால பயம் விட்டு போச்சு போல், கொஞ்சம் பயம் காட்டும்னு சொல்லிட்டு இப்போ சிட்டி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி செம்மையாக மிரட்ட போகிறான். இது மாதிரி அந்த பிஏ வந்து சீரியஸாக கிடக்கான், நீ சொல்லி தான் நான் வந்து தூக்கிட்டு வந்து அடித்தேன், இப்போ அப்படி கிடக்கான், நான் வெளில கொண்டு சேர்த்தேன்னா நீ தான் மாட்டுவேன், நான் உன்னை கை காட்டு போடுவேன், இப்போ அந்த கேஸும் இல்லைன்னு ஆகிப்போச்சு, நீ பணத்தை கொடுத்தினா நான் உன்னை வந்து கேரளா அனுப்பிச்சு காப்பாற்றுறேன், இல்லைனா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி மிரட்ட போகிறான். இப்போது ரோஹிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுட்டு இருக்க போகிறாங்க. இதெல்லாம் விட நாளைக்கு எபிசோடில் செம்ம காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முத்து மீனா அப்புறம் சத்யாலாம் பார்த்திங்கன்னா இப்போ விஜயை பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்காக போகிறாங்க, தேங்க்ஸ் சொல்ல தான் போகிறாங்க. அங்கே விஜயா வந்து அந்த வக்கீல்கிட்ட நான் பணம் வாங்கின விஷயம் யாருக்கும் தெரியவேணான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆனால் முத்துக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பணத்தை வச்சு தான் ஏதோ பண்ணுறக்கான விஷயம் முத்து கெஸ் பண்ணிருப்பார். விஜயா பார்த்திங்க அப்படின்னா இவனை நான் மன்னிக்கலாம் இல்லை, ஆனால் இவன் படிப்பு மீனாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகம் போடுவாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்ம காமெடியாக இருக்க போகுது. பட் எது எப்படியோ இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னா இப்போது மீனாவுக்கும் எந்த ஆபத்தும் பெருசாக இல்லை, மீனா வாழ்க்கையும் வந்து சேஃப்னு தான் சொல்லணும். ஆனால் ரோகிணியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, யார்கிட்ட கடை வாங்க போகிறாங்க, எங்கே திருட போகிறாங்கன்னு தெரியல, வசமாக சிக்கியிருக்காங்க ரோஹிணி.